வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சினிமா கேப் தமிழ். நம்ம 10 டேஸ் 10 பெஸ்ட் கொரியன் சீரீஸ் சேலஞ்சோட டே 6க்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இமோஷனல் ஃபேண்டசி ஆக்ஷன் பேக் த்ரில்லர், டெத்ஸ் கேம். லைஃப்பில் ஃபெயிலியர் மேலே ஃபெயிலியர் வந்து நம்ம எல்லாருக்கும் தோன்ற காமன் விஷயம் செத்துடலாம். ஆனால் சாவுக்கு முன்னாடியே நீங்கள் சாவை தேடி போனால் அந்த டெத்தை உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுத்தா எப்படி இருக்கும்? சீட் பெல்ட்டை டைட்டாக போட்டுக்கோங்க, இது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட். ஸ்டோரியோட ஹீரோ சாய் யி ஜி 7 வருஷமா வேலை கிடைக்காம செத்து போன அப்பாவோட கனவை நிறைவேற்றாம லவ் தோத்து போய் ஒரு கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பில்டிங்ல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாரு. ஆனா அவர் செத்து போன அப்புறம் நரகத்தில் போறதுக்கு முன்னாடி டெத், அதாவது சாவே ஒரு உருவமா வந்து அவர் முன்னாடி நிக்குது. என்ன பார்க்க நீயா வந்தியா, இப்போ பாருன்னு சொல்லி டெத் ஒரு கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. இஜே டோட்டலா 12 பாடிஸ்ல ரீஇன்கார்னேஷன் ஆகுவார். இந்த 12 பேருமே ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல சாக போறவங்க. சப்போஸ் இஜே அந்த சாவை தடுத்து சர்வைவ் பண்ணிட்டா அவர் அந்த பர்சனாவே வாழலாம். ஆனா தடுக்க முடியலன்னா திரும்ப நரகத்துக்கு போய் அந்த சாவை விட ஒரு டார்ச்சரை அனுபவிக்க வேண்டியிருக்கும். பில்லியனர், ஸ்டண்ட்மேன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு வித்தியாசமான லைஃப்ஸில் இஜே எப்படி போராடுறாரு? அவர் கடைசியில் வாழ நினைக்கிறாரா இல்லை நரகத்துக்கே போறாரா? இதுதான் இந்த சீரீஸோட ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி. இந்த சீரீஸில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. இஜே வாழ போற அந்த 12வது லைஃப் யாருன்னு தெரியும் போது நீங்க டோட்டலா பிரேக் டவுன் ஆயிடுவீங்க. அந்த கனெக்ஷன் உங்க லைஃப்பை பத்தியே டோட்டல் பெர்ஸ்பெக்டிவே மாத்திடும். அதுதான் இந்த சீரீஸோட ரியல் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த சீரீஸ் இப்போ Amazon Prime வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இது இப்போதைக்கு தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஆனால் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்த்தாலும் உங்களுக்கு அந்த இமோஷன் பக்காவாக ரீச் ஆகும். டோன்ட் மிஸ் இட். லைஃப் ரொம்ப லவ் பண்ண வைக்கிற ஒரு சீரீஸ் தான் இந்த டெத்ஸ் கேம். டே 6 சேலஞ்ச் சக்ஸஸ். நாளைக்கு டே 7ல் இன்னொரு தரமான சீரீஸோட மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனல் சினிமா கேப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.